வெல்கம் டு டம்மி சயின்டிஸ்ட். நான் மகேந்திரன். இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வீடியோ சீரிஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வேஸ்ட்டாக போடுற இந்த நோட் அட்டையோட குப்பைகள் நிறைய அந்த அட்டைகளோட குப்பைகளை வச்சு ஃப்ரெஷ்ஷாக திரும்பவும் அதை ரீசைக்கிள் பண்ணி இந்த மாதிரி அட்டைகளை உருவாக்குறாங்க. இந்த அட்டைகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைண்டிங் போடுற மெட்டீரியலுக்கு மேலே இருக்கிற இந்த பைண்டிங் அட்டை, கேலண்டர் அட்டை, அதே மாதிரி நிறைய நோட் புக் அட்டை, இந்த நோட் பேட் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த பைண்டிங் மெட்டீரியலுக்கான அட்டைகளை இவங்க தயாரிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் அப்படி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு ரொம்பவே இன்னோவேட்டிவாக இவங்க இந்த பைண்டிங் அட்டையை செய்கிறாங்க. ஸோ எப்படி இந்த பைண்டிங் அட்டையை இந்த ஃபேக்ட்ரியில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பார்க்கலாம் வாங்க. பைண்டிங் அட்டைகளை செய்ய 3 வகையான ரா மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிறாங்க. ஒன்று, நம்ம வேஸ்ட் நோட் எல்லாம் எடக்கடைக்கு போடுவோம். அந்த வேஸ்ட்டான நோட் அட்டைகள், காலண்டர் அட்டைகள்னு சொல்லி பேப்பர் கடையில் இருக்கிற வேஸ்ட் அட்டைகள். ரெண்டாவது, பேப்பர் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியிலிருந்து வர ஃபர்ஸ்ட் கிரேட் அண்ட் செகண்ட் கிரேட் வேஸ்ட்டுங்க. மூணாவது, இவங்க ஃபேக்ட்ரியில் இருக்கிற பைண்டிங் அட்டைகளை தயாரித்து அதில் வர வேஸ்ட் அட்டைங்க. இதெல்லாம் ஒரு டேங்க்கில் போட்டு அதை அரைச்சி சொல்யூஷன் மாதிரி உருவாக்கிக்கிறாங்க. இதை பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த பைண்டிங் அட்டைகளை தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல். இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலமாக தான் இந்த வேஸ்ட்டுங்கள்லாம் அரைக்கப்பட்டு பல்ப் உருவாக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு டேங்க்கில் 100 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறாங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பைண்டிங் அட்டைகளை தயாரித்து வர கழிவு நீர் தான். ஸோ அதையே இவங்க ரீசைக்கிள் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக 15 கிலோ அளவுக்கு பேப்பர் கடையில் இருக்கிற வேஸ்ட் அட்டைங்க இவங்க ஃபேக்ட்ரியில் இருக்கிற வேஸ்ட் அட்டைங்களெல்லாம் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு, பேப்பர் இண்டஸ்ட்ரியிலிருந்து வர ஃபர்ஸ்ட் கிரேட் வேஸ்ட்டில் 15 கிலோவும் செகண்ட் கிரேட் வேஸ்ட்டில் 50 கிலோவும் போடுறாங்க. இதையெல்லாம் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அரைச்சி பல்ப் சொல்யூஷனை உருவாக்குறாங்க. உருவான பல்ப் சொல்யூஷனை ஒரு பைப் வழியாக ஒரு பெரிய டேங்க்குள்ளே விடுறாங்க. இந்த டேங்க்கில் மேலே இருந்து விழுற சொல்யூஷன் வேறு சொல்யூஷன், அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு அடியில் இருக்கிற பைப்பில் தான் பல்ப் சொல்யூஷன் இந்த டேங்க்குக்கு வரும். இந்த டேங்க்கில் ஒரு மோட்டர் வச்சு பல்ப் சொல்யூஷன் ஒரே அடர்த்தியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ரொட்டேட்டர் மாதிரியான செட்டப்பு சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பம்ப் மூலமாக பல்ப் சொல்யூஷனை பைண்டிங் அட்டையை தயாரிக்கிற மிஷினுக்கு சப்ளை பண்ணுறாங்க. பைண்டிங் அட்டை தயாரிக்கிற மிஷின் இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய ரோலர்ஸ் இருக்கும். ரோலர்ஸ் மேலே ஒரு பெல்ட் சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பல்ப் சொல்யூஷன் ஃப்ரண்ட் சைடில் விழுது. ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ரோலரோட வெளிப்புறத்தில் ஒரு ஃபில்டர் மாதிரி சுத்தப்பட்டிருக்கு. ஸோ பல்ப் சொல்யூஷன் அந்த ரோலர் மேலே படும்போது ஃபில்டர் மூலமாக வாட்டர் எல்லாம் ரோலருக்கு உள்ளே ஃபில்டர் ஆகிட்டு பல்ப் எல்லாம் ரோலருக்கு அந்த பக்கமாக வந்துடும். அந்த பல்ப் சொல்யூஷன் ரோலர் மேலே படும்போது அந்த ரோலரோட வெளிப்பகுதியில் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கின பல்ப் எல்லாம் மேலே இருக்கிற ரோலரில் வர பெல்ட்டோட அடிப்பகுதியில் ஒட்டிக்கிட்டு மேலே போவோம். மீதி இருக்கிற பல்ப் சொல்யூஷன் எல்லாம் ஒரு பைப் வழியாக வெளியே போயிட்டு திரும்பவும் பம்ப் ஆகி மிஷினுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ரோலர்ஸும் பெல்ட்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால வாட்டரும் பல்ப்பும் தனித்தனியாக பிரிஞ்சு அட்டையாக உருவாகும். தேவையான அளவுக்கு திக்னஸ்க்கு பல்ப் எல்லாம் பெல்ட்டில் படிஞ்ச பின்னாடி மேனுவலாக தேவையான சைஸ்க்கும் திக்னஸ்க்கும் ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக பல்ப் சொல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும், அட்டையும் தயாராகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தயாரான அட்டைகளை வெயிலில் 6 மணி நேரம் காய வைக்கிறாங்க. ஒருவேளை மழை மழையில் நனைஞ்சால் அந்த அட்டைகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடணும் சொல்கிறாங்க. ஸோ மழை வராமல் இருக்கணும். காஞ்ச அட்டைகளை வெயிட் போட்டு பார்த்து திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக காஞ்ச அட்டைங்க பெண்டாக இருக்கிறத சரி பண்ணுறதுக்காக இன்னொரு மிஷினில் ரோலர்ஸ்குள்ளே விட்டு ஒரே மாதிரியான திக்னஸில் கொண்டு வராங்க.
நெக்ஸ்ட்டாக கட்டிங் மிஷினில் வச்சு சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு எந்த சைஸ் பைண்டிங் அட்டைன்னு சொல்லி சீல் பண்ணிவிட்டு பேக்கிங்க்கு வச்சிடுறாங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டையில் ஷீட் ஒட்டி கேக் பாக்ஸ் அட்டை கூட செய்கிறாங்க. ஃபைனலாக ஒரு விஷயம், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இவங்க ஃபுல்லாக ரீசைக்ளிங் பண்ணுறாங்க அப்படின்னு. அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கிற ரோலரில் ஃபில்டர் ஆகி வர வாட்டரும் பல்ப்பும் வேறு வேறு பைப் வழியாக வெளியே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வாட்டர் சொல்யூஷன், இது பல்ப் சொல்யூஷன். இந்த ரெண்டு சொல்யூஷனும் ரெண்டு டேங்க்குக்கு போகும். ஃபஸ்ட்டு இருக்கிற டேங்க்குக்கு பல்ப் சொல்யூஷன் போகும், செகண்ட் இருக்கிற டேங்க்குக்கு வாட்டர் சொல்யூஷன் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பல்ப் சொல்யூஷன் வருது. இதை தான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன். ஸோ இந்த சொல்யூஷன் பைண்டிங் அட்டை தயாரான பிறகு வர மீதமுள்ள பல்ப் சொல்யூஷன். அண்டு செகண்ட் இருக்கிற டேங்க்கில் வாட்டர் சொல்யூஷன் போய்கிட்டே இருக்கும். அண்டு செகண்ட் டேங்க்குக்கு போகிற வாட்டர் சொல்யூஷன் திரும்பவும் பம்ப் பண்ணப்பட்டு ஃப்ரெஷ்ஷான பல்ப் உருவாக்கப்படுறதுக்காக சப்ளை ஆகும். இதெல்லாம் முடிஞ்சப்புறம் பல்ப் அரைச்ச டேங்க்கில் இருக்கிற பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு பல்ப் சொல்யூஷன் தயாரிக்கப்படுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. இதில் வர பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண நோட்புக் அட்டைகள் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ராப்பர் தான். ஸோ இந்த அட்டைகளை தயாரிக்கப்படுறதுக்காக உருவாக்கப்படுற பல்ப் சொல்யூஷனில் பிளாஸ்டிக் கொஞ்சம் கூட கலக்கப்படாமல் எல்லாமே இந்த டேங்க்லேயே ஃபில்டர் ஆகிடுது. ஓரளவுக்கு மேலே பல்ப் சொல்யூஷன் எல்லாமே ரீசைக்ளிங் பண்ண பிறகு வேஸ்டான பல்ப்பை கூட இவங்களோட நிலத்துக்கு உரமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் இல்லாமல் ரீசைக்ளிங் ப்ராசஸ் மூலமாக பைண்டிங் அட்டைகளை இப்படி தான் இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான பேப்பர் அட்டைகள், அதே மாதிரி பேப்பர் மில்லிலேருந்து வர வேஸ்ட்டை வச்சு எப்படி பைண்டிங் அட்டையாக செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு இண்டஸ்ட்ரியில் அந்த வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டம்மி சயின்டிஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from டம்மி சயின்டிஸ்ட்.